ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த தினம் 24/12/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி இது வந்து ஒரு சின்ன ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்குது. இந்த காஷ்மீரி ஆர்டிசன்ஸ் கிவ் விங்ஸ் டு த டோடோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த டோடோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பறவை. ஸோ இது வந்து ஆக்சுவலி 1681 அந்த மாதிரி காலகட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு. அது இப்போதைக்கு இல்லை. ஸோ ஆனால் இந்த டோடோ அப்படின்ற பறவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஷ்மீரில் வந்து ஒரு பேப்பர் மெச்சே அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு ஆர்ட் இருக்குது. அந்த ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீருக்காக ஜிஐ டேக்லாம் கூட வாங்கியிருக்காங்க. அது வந்து இந்த பேப்பர் பல்ப், அந்த காகித கூழ் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதை வச்சு செய்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் மெச்சே அப்படின்றது. ஸோ அந்த பேப்பர் பல்ப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட் பண்ணி அவங்க வந்து அது மூலயமா நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒன்று தான் அந்த மாதிரி செய்யப்படுற ஒரு முக்கியமான ஒரு ரொம்ப பிரபலமான ஒன்று தான் இந்த டோடோ பறவை அப்படின்றது. ஸோ இந்த டோடோ பறவை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி டிமாண்டு நம்மளோட இந்தியாவுக்குள்ளே வந்து டிமாண்டு கம்மி தான். ஆனால் அவுட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இயூலலாம் வந்து யூரோப்பியன் யூனியன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 50,000க்கும் மேற்பட்ட 50,000 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டோடோ பறவை வந்து நம்ம அவங்க கொடுத்துருக்கோம். இந்த வருஷமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 600 to 700 இது வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது. அது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்டோட அங்கே டக்குன்னு சேல் ஆகுது. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோடோ பறவை பேப்பர் மெச்சே டோடோ பறவைக்கான ஒரு டிமாண்ட் வந்து அவுட் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஆர்ட் வந்து நம்மளுடைய இந்தியாவில் இருக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ இதனால் நிறைய லேபர் இன்டென்சிவ், இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேபர்ஸ் தேவைப்படுற ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால் வந்து இதனால் நிறைய நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கிது. கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த லேபர் இன்டென்சிவ் எல்லாம் நம்ம வந்து நிறைய இப்போ வந்து ஜாப் பற்றாக்குறை இருக்குது. ஸோ அதுவும் அன்ஸ்கில்டு லேபர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது வந்து ஈஸியாகவே பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு கிடச்சிருக்க ஒரு இது. ஸோ அதுவும் இந்த மெயினாக இந்த காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் வந்து நிறையவே பூக்கும் இல்லையா. ஸோ இந்த சீசன் டைமில் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாமும் பார்த்திங்கன்னா காஷ்மீரில் செய்யப்படுற இந்த பேப்பர் மெச்சேவை ஒரு தனித்துவமாக்கி காமிக்குது. ஸோ இந்த டோடோ பறவை ஏன் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிறைய ஹியூமன்ஸோட இன்ட்ராக்ஷன்ஸ்னால, அப்புறம் டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறதுனால, அப்புறம் அதோட ஹேபிட்டேட் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அப்புறம் போச்சிங் வேட்டையாடுறது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்னால தான் வந்து ஆக்சுவலி இந்த டோடோ பறவை வந்து மிஸ் ஆச்சு. ஸோ ஆனால் அது என்ன தான் எக்ஸ்டிங்க்ட் ஆகிருந்தாலும் ஆர்ட் ஒரு கலை மூலமாக அது இன்னமும் உயிரோடு இருக்குது அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு சிறப்பம்சமாக இருக்குது. ஸோ இந்த பேப்பர் மெச்சே அப்படின்றது எப்படி வந்ததுன்னு பார்த்திங்கன்னா செயின்ட் மிர் சயீத் அலி ஹமத் அமி அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இதை பர்ஷியாவிலேருந்து 14th centuryயில் நம்ம இந்தியாவுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு மீடிவல் இந்தியா டைமில். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த காஷ்மீர் அப்படின்றது இந்த பேப்பர் மெச்சேக்கே வந்து புகழ்பெற்ற ஒரு நாடாக ஒரு இடமாக கருதப்படுது. அதுக்கு ஜிஐ டேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. பேப்பர் மெச்சே வந்து இதுக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரியான ஒரு ஜிஐ டேக்ஸ்லாம். ஸோ அதை பற்றி தான் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கே வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயம் இல்லை. ஸோ இது வந்து கொஞ்சம் லைட்டாக இம்பார்ட்டண்டான விஷயம். என்விஷனிங் இந்தியா ஆஸ் அ குளோபல் ஸ்கில் சப்ளையர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம இப்போ ரீசெண்டாக நிறையவே பார்க்குறோம். இந்த ஸ்கில் அப்படின்றது வந்து நிறையவே வருது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த குளோபல் சப்ளை அப்படின்றது இப்போது குளோபல் லெவலில் வந்து இப்போது இந்த ஜென்ரேஷன் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு டிகிரிக்கு அதுக்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸை கொடுக்கறத விட ஸ்கில்ஸ் என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்றதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். நிறைய ஆர்டிக்கல் இது பற்றி வந்து நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இதுவுமே ஒன்று, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாகவே இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த குளோபல் ஜாப் மார்க்கெட் அப்படின்றது ரொம்பவே இப்போ நிறைய டிமாண்ட் இருக்கிற ஒரு இதுவாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அங்கே அதுவும் ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் வந்து தேவை அப்படின்றது ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டாக நிறைய குளோபல், அதாவது இந்த ஜப்பானு அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷனே இல்லை. ஸோ அவங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து லேபரை வந்து வெளியிலேருந்து கொண்டுட்டு வர்றது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா வந்து அவங்களுடைய
லைஃப் ஸ்டைலுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாப்புலேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இல்லை. ஸோ அவங்க கன்ஃபார்ம் வந்து லேபரை இமிக்ரெண்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இமிக்ரெண்ட் பண்ணும்போது நம்ம இந்தியா வந்து ஒரு குளோபலுக்கே வந்து ஒரு ஜாப் மார்க்கெட் மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இப்போ குறிக்கோளாக இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் வந்து நம்ம அந்த மாதிரி எப்படியெல்லாம் என்னென்ன பண்ணால் நம்ம வந்து அப்படி ஆகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த லேபர் மார்க்கெட் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கில் செலக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த யூகே, யூஎஸ், கனடா, EU, ஜப்பான் இந்த மாதிரி பழைய கண்ட்ரிஸ், அதாவது சின்ன கண்ட்ரிஸ் ஆனால் டெமோக்ராஃபிக்கான கண்ட்ரிஸ், ஸோ பாப்புலேஷன் வந்து கம்மியாக இருக்கிற கண்ட்ரிஸ். ஸோ இந்த மாதிரியான இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறையவே நம்ம இந்தியாவுக்கும் அந்த நாட்டுக்கும் வந்து டயாஸ்பரா நிறைய அக்ரிமெண்ட் போடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களே வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து நடக்குது. அதுக்கு மெயினான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம நாட்டோட பாப்புலேஷன், அதுவும் யூத் ஓட பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இந்த ஆக்சுவலி இந்த மாதிரியான ஸ்கில் வச்சு தான் வந்து குளோபலே ஜாப் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுமே நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கில் பேஸ்டு லேபர் பாலிசி அப்படின்ற ஒன்று வந்து இல்லை. ஏன் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து ஆத்தர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம வந்து இந்த குளோபலுக்கே வந்து கன்ஃபார்ம் ஜாப் மார்க்கெட்டை நம்ம வந்து ப்ரொவைடு ஜாப் மார்க்கெட்டாக இருப்போம். ஏன்னா வந்து நம்மக்கிட்ட நிறைய பாப்புலேஷன் இருக்குது, கூட நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணோன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து நமக்கு ஜாப் மார்க்கெட்டாக நம்ம இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கில் பேஸ்டு பாலிசியை வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்காக வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இங்கேருந்து வெளியில் போயிருக்காங்க இல்லை இங்கே வந்திருக்காங்களோ, ஸோ யாராக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டா வந்து நம்ம மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறோம் கரெக்டாக. ஸோ சும்மா வந்து இந்த ஸ்கில் பேஸ்டு டேட்டா, இப்போ இந்த ஸ்கில் அவங்க தெரிஞ்சிட்ருக்காங்க அதனால் அந்த இடத்துல போயிட்டு நல்லா வந்து சர்வைவ் பண்ணுறாங்க அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா டேட்டா வந்து நம்ம கலெக்ட் பண்ண மாட்டேங்கிறோம். ஆனால் வந்து நம்ம ஜஸ்ட் 10th ஸோ ஸ்கில்டு லேபரா இல்லை இல்லிட்ரேட் லேபரா, ஸோ அந்த மாதிரி இல்லிட்ரேட் லேபரா அப்படின்ற ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. என்னென்ன ஸ்கில் அவங்க கற்றுக்கிட்டு போகிறாங்க. ஸோ இந்த ஸ்கில்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்தோன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டிலேருந்து அங்கே நாட்டுக்கு போயிட்டு வேலை செய்ய முடியும், நம்ம ஒரு ஜாப் மார்க்கெட்டாக இருப்போம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பைலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதாவது நம்ம வந்து நம்ம வந்து இந்த இதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலி வந்து ஜப்பான் ஏதோ கூட வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானோ இந்தியா, ஸோ அங்கே வந்து நம்ம அனுப்பிடுறோன்னா அதுக்கப்புறமா அவங்கள பற்றி நம்ம கண்டுக்கவே மாட்டேங்கிறோம். ஸோ வந்து அவங்க வீசா அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசன் அவங்க வந்து அங்கே இருக்கிறவங்களா இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அவங்கள வந்து ஒரு எவாலுவேட் பண்ண மாட்டேங்கிறோம். அவங்க வந்து அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து அங்கே எப்படி இருக்குது, அவங்க அங்கே வந்து நல்லா சாப்பிட்றாங்களா, ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் கூட. ஸோ அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, அவங்க சோஷியல் செக்யூரிட்டி எப்படி இருக்குது, அவங்க வெல்ஃபேராக இருக்காங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளான நமக்கு டேட்டாவுமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணது. அதாவது பாலிசி மேக் பண்ணணும், டேட்டா கலெக்ட் பண்ணணும், அண்ட் தென் வெளியில் போயிட்ட பிறகு கூட நம்ம வந்து அவங்கள பற்றி அவங்களோட வெல்ஃபேர் என்ன, அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறதுக்கு என்னென்ன நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதையும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கில் ஃபோர்காஸ்டிங் பாலிசி, அதாவது நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ அப்கமிங் ஸ்கில்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி என்ன இருக்கும் அப்படின்றது நமக்கு மோஸ்ட்லி தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பட்டியல் மாதிரி போட்டு ஸோ அதை வந்து நிறைய அதுக்கான பாலிசி மேக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த வந்து பார்த்திங்கன்னா அலைன் பண்ணி அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் எல்லாம் அலைன் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் தென் ரிட்டர்ன் மைக்ரேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி, அதாவது இப்போது ஒரு சில பேர் வந்து ஒரு சில டெக்னிக்ஸ் ஸ்கில்ஸ் கற்றுக்கிறதுக்காக நம்ம இந்தியாவிலேருந்து வெளில போயிருப்பாங்க. அவங்க ரிட்டர்ன் வந்தோடனே அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்க கற்றுட்டு வந்திருக்க ஸ்கில்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்றவங்களுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சில மெத்தட்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதாவது குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் டேட்டா வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும். அதாவது இப்போது ஒருத்தவங்க நம்ம இங்கேருந்து போகிறாங்க அப்படின்னா ஸோ அவங்க என்னென்ன ஸ்கில்ஸோடு போகிறாங்க, எதுக்காக போகிறாங்க, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகிறாங்க, அண்ட் தென் அங்கே போய்ட்டு அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம
டேட்டாவை கலெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கிளோடைய மெயின் ரோலாக இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணோன்னா இந்தியா ஆஸ் எ குளோபல் ஸ்கில் சப்ளையராக இருப்போம் அப்படின்றது தான் வந்து இங்கே ஒரு ஆர்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கே வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம் தான். MFN நாட் டு ஹிட் இந்தியா EFTA பேக்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்களே. ஸோ நம்ம EFTA என்ன நமக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம், யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது. ஸோ இது வந்து ஆக்சுவலி நான் யூரோப்பியன் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அது பக்கத்தில் இருக்கும், யூரோப் பக்கத்தில் இருக்கும். பட் ஆனால் யூரோப்பில் வந்து இது சேராது. நார்வே, ஐர்லாண்ட், லான்ஸ்டெயின், சுவிட்சர்லாண்ட், ஸோ இந்த 4மே வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பை சுற்றி இருக்கிற ஸ்டேட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து குட்டி குட்டி கண்ட்ரிஸ் யூரோப் பக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்ரிமெண்ட் வச்சுருக்கதா EFTA அப்படின்றது. ஸோ இப்போ ரீசெண்டாக நமக்கும் சுவிட்சர்லாண்டுக்கும் கொஞ்சம் அந்த டபுள் டாக்ஸேஷனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா EFTA வந்து அஃபெக்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க் இருந்துச்சு. ஸோ இப்போ அது வந்து EFTA வந்து எந்த ஒரு நம்மளோட யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது அப்படின்றது வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிளியராக. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இங்கே இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி சென்டர் ஸ்கிராப்ஸ் நோ டிடென்ஷன் பாலிசி ஃபார் கிளாஸஸ் 8, 9 லேஸ் ஸ்ட்ரெஸ் ஆன் ரெமிடியல் மெஷர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து ஆக்சுவலி நோ டிடென்ஷன் அப்படின்றது அந்த ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ரூல்ஸ் அப்படின்ட்டு 2024 இப்போ ரீசெண்டாக வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இல்லையா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா என்னன்னா நார்மலாக வந்து 2019 வந்து ஒரு இது வந்தது, லைக் ஒரு ஆக்ட் வந்தது. அதாவது 5th and 8th பப்ளிக் எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்து என்னதான் வந்து அது நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ மறுபடியும் ரீசெண்டாக அதை பற்றி அவங்க எடுத்து அலசி ஆராயறதுக்கான ஒரு சில பாலிசிஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியும் அதை பற்றி என்ன ஆகும் அப்படின்றது. ஸோ ஆனால் சப்போஸ் அப்படி நடந்ததுன்னா ஒரு 2 months வந்து 2 attempts வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்கேஸ் வந்து 5th இல்லை 8th வந்து அவங்களால கிளியர் பண்ண முடியல அப்படின்னா இன்னும் அடுத்த 2 monthsலேயே 2 attempts அவங்களால வந்து அட்டென்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதுக்கு என்ன ஆகும் அப்படின்றது. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இங்கே இல்லை. இங்கெல்லாம் அவ்வளோ இது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் ஸ்கிப் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலி கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம். MHA why has the MHA reimposed restrictions in 3 NE states அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ MHA அப்படின்றது நம்ம நார்மலாக தெரிஞ்ச மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான். ஸோ நிறைய விஷயம் ஒரு சில ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா 2010 2027 வரைக்கும் ரிமூவ் பண்ணலாம் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து முன்னாடி வச்சுருந்தாங்க. அதாவது ப்ரொடெக்டட் ஏரியா இன் ரிஜைம் அப்படின்ட்டு 1958 போடப்பட்ட அந்த ஒரு ஆக்டை வந்து நமக்கு 2010 2027 வரைக்கும் அதாவது அதை கேன்சல் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபாரின் மெம்பர்ஸ் வந்து ஒரு சில ப்ரொடெக்டட் ஏரியா அப்படின்ற ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட பெர்மிஷன் இல்லாமையோ இல்லை அவங்களுடைய ஏதாச்சும் ஒரு அக்செப்டன்ஸ் இல்லாமையோ அவங்க வந்து நுழையவே கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆக்ட் தான் அது. ஏன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய ப்ரொடெக்டடான ஒரு சில விஷயங்களுக்காக வந்து நம்ம அப்படி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், ராஜஸ்தான், உத்தரகாண்ட், அப்புறம் வந்து மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், ஸோ இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த PAR அதாவது ப்ரொடெக்டட் ஏரியா இன் ரெஜைம் அப்படின்ற ஒரு ஆக்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் 2010 வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா இந்த இன்சர்ஜென்சி அப்புறம் டூரிசம்லாம் ரொம்ப கம்மியானதுனால இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ மறுபடியும் அதை வந்து ரீஇம்போஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ரீஇம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஏன் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து
அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்சர்ஜென்சி அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ அது வந்து நமக்கு மறுபடியும் வந்துடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மணிப்பூரில் இந்த குக்கி அண்ட் பெய்ட்டி அந்த இஷ்யூவாக இருக்கட்டும் சரி, ஸோ நிறைய விஷயங்கள் ஃபாரினர்ஸ் ப்ரெசன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு அங்கே அந்த ப்ரொடெக்டட் ஏரியாஸில் நல்லது இல்லை அப்படின்றதுனாலையும் நிறைய இந்த மணிப்பூர் இஷ்யூஸ்லலாம் ஃபாரினர்ஸ் உடைய ஆதிக்கம்னால தான் பார்த்திங்கன்னா அங்கே அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி மேபி ஒரு வியூகம்னாலையும் நம்ம இதை மறுபடியும் ரீஇம்போஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பிஏஆர் அதாவது ப்ரொடெக்டட் ஏரியா இன் ரெஜைம் அப்படின்றது மறுபடியும் ஆக்டுக்கு வருது அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன ஆர்டிக்கல் பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலி வி ரீச் தி எண்ட். மீண்டும் நாளை இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.